பொண்ணு கொலை பண்ண வந்தவனையே மன்னிக்கிறவன் நீ. ஆனா என்னால அப்படி இருக்க முடியுமா? மா, என்ன கொலை பண்ண வந்தவனே யாருன்னு தெரியாதப்போ நான் எப்படிமா மறக்கவோ மன்னிக்கவோ முடியும்? பொண்ணு கொல்ல வந்தது அந்த சந்தோஷ் தாங்கிறது ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா உனக்கு அது தெரியலல்ல? அம்மா, என்னம்மா நீங்க? என்ன கொல்ல வந்தது சந்தோஷ் இல்ல. நீங்க வீணை கற்பனை பண்ணிக்காதீங்க. சந்தோஷ தவிர உனக்கு வேற யாருடா எதிரி இருக்காங்க சொல்லு? பொண்ணு கொல்லணுங்கிற வெறியோட அவன் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்கம்மா, முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. சந்தோஷ் என்னோட எதிரியே இல்லம்மா. நீ அவனை எதிரியா நினைக்கல, அதனால நீ அவன் உன்னோட எதிரி இல்லன்னு சொல்ற. ஆனா அவன் உன்னை எதிரியா நினைக்கிறானே, அதுக்கு என்னடா சொல்ல வர? அப்படி பார்த்தாலும் சந்தோஷ்க்கு என் மேல ஒரு சின்ன கோவம் இருக்கு. அது என்ன கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போகாதுமா. அவ்வளவுதான், அது புரிஞ்சுக்கோங்க. எது அர்ஜுன் சின்ன கோவம்? பொண்ண பாக்குறப்பெல்லாம் அவன் அடிக்கிறானே, அதுவா சின்ன கோவம்? அது கரம்டா. அவன் உன்னை கரம் வச்சு தாக்குறான். நீதான் அதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. மா, நீங்க அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் அவருதான் நினைக்கிறத முதல்ல நிறுத்துக்குமா. என்ன கொல்ல வந்தவன் ஹெல்மெட் போட்டு கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தான். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாதுமா. நீ அந்த சந்தோஷ ஏன் தான் இப்படி காப்பாத்தணும்னு நினைக்கிறியோ? அவன் உன்னோட சகலங்கிறதுக்காகவா, இல்ல உன் பொண்டாட்டியோட அக்கா புருஷங்கிறதுக்காகவா, இல்ல உன் பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் செய்யறியா? மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வந்தது சந்தோஷம் இல்ல. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேண்டாமா. நான் தேவையில்லாம பிரச்சனை பண்றேனா? சரி, என் புள்ளைய தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே இல்லைன்னு நான் வாழ்றேன் பாரு. என்ன பார்த்தா உனக்கு பிரச்சனை பண்ற மாதிரி தான் தெரியும். உனக்கு இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்களா போயிட்டாங்க. ஆனா உன்னை 10 மாசம் சுமந்து 25 வருஷமா வளர்த்து ஆளாக்குனா கெட்டவளா போயிட்டல்ல. இத பாரு அர்ஜுன், நான் உன்னோட எதிரி இல்ல. உன்னோட எதிரி யாருன்னு அடையாளம் காட்டுறவ. என்னோட பேச்சு நீ நம்பவே மாட்டேங்கிறல்ல. அதான் அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மா, சார், ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல ஸ்ரீமதி, அதெல்லாம் எதுவும் வேணாம். மலர், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் ரூம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். வா அர்ஜுன். ஸ்ரீமதி, அர்ஜுனை கொல்ல வந்தது சந்தோஷ் மாமாதாங்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். அதனால தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். எப்படி மேடம் சொல்லுவேன்? என் கழுத்தையே அறுத்தாலும் நான் அதை சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீமதி. உன் கழுத்தை அறுக்க தாண்டி நான் இங்க வந்திருக்கேன். அறுக்காம போக மாட்டேன். ஐயோ, விக்கி வேற போன் பண்றானே. இப்ப என்ன குண்டை தூக்கி போட போறான்னு தெரியலையே. போன் எடுக்கலன்னா அவன் நேரா இங்க கிளம்பி வந்துருவான். இப்பதான் அர்ஜுனையும் மலரை வேற ஃப்ரெண்டு பிடிச்சிட்டான். வந்தா பிரச்சனை தான். எடுத்து பேசிடுவோம். ஹலோ, என்னப்பா போனையும் காணும் ஒன்னும் காணும்? அது வீட்டுல கொஞ்சம் வேலை, அதான் பேச முடியலடா. என்ன சிவா, பணத்தை போறட்டுன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் வேலைன்னு சொல்ற? அது ஒரு பக்கம் நடந்துட்டு தான்டா இருக்கு. வீட்லயும் கொஞ்சம் வேலைலாம் பார்க்கணும்ல. இல்லைன்னா அம்மா என்னை திட்டுவாங்கடா. பணத்தை புரட்டிட்டீங்களா? டேய், அது என்ன 1000-2000 ரூபாயாடா உடனே புரட்டுறதுக்கு? 2 கோடிடா. அதை புரட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக தான்டா ஆகும். அப்படியா?
நீங்க சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. நான் பணம் கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? நீங்க இன்னும் புரட்டிட்டு இருக்கோன்னு சொன்ன பதிலே சொல்லிட்டு இருக்கீங்க. முடியும் முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிருங்க. நான் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிறேன். டேய், என்ன விக்கி நீ? 2 கோடி ரூபாடா. இது வரைக்கும் அத நீயும் நானும் பார்த்ததே இல்லடா. அது அவ்வளவு கம்மியான பணமா என்ன? பெரிய பணம்டா. அதை ஏற்பாடு பண்ண கொஞ்சம் டைம் ஆகும்டா. நீ ஏற்பாடு பண்றியோ இல்ல திருடி தரியோ அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு நான் கேட்ட பணம் உடனே வரணும். டேய், இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் அநியாயமா தெரியலையாடா விக்கி? டேய், என்ன பெரிய யோகிமா நீ பண்ணது மட்டும் அநியாயம் இல்லையா? வாழ வேண்டிய ஒரு பொண்ண கதற கதற கொன்னு இருக்கியே, அது என்ன நியாயமா? அது ஏதோ தெரியாம. நீ தெரிஞ்சு பண்ணியோ இல்ல தெரியாம பண்ணியோ அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு இப்போ உடனே பணம் வரணும். எப்ப கொடுக்கறேன்னு எனக்கு பதில் சொல்லு. இன்னும் 10 நிமிஷத்துல நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். அதுக்குள்ள உங்க அக்கா கிட்ட பேசி பணத்தை எப்ப தருவேன்னு சொல்லு. இல்ல நான் சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். ஜாக்கிரதை. டேய் விக்கி, டேய் சிவா, என்னடா பித்து பிடிச்ச மாதிரி நிக்கிற? அக்கா, அந்த விக்கி பையன் கால் பண்ணி பணத்தை கேட்டு கொல்றான்க்கா. பணத்தை எப்ப தருவ? இன்னும் 10 நிமிஷத்துல பதில் சொல்லுன்னு சொல்றான்க்கா. இல்ல சொன்னதையும் செய்வானா சொல்லாததையும் செய்வானா? இதுக்கு எப்படி முடிவு கட்டுறதுன்னு தான்டா தெரியல. 2 கோடிங்கிறது என்ன சாதாரண பணமா? அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்க்கா. பணத்தை குடு குடுன்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்றான். நாமளே தெரு கோடியில நிக்கிறோன்னு தெரியாம அவன் கோடி மேல கோடியா அடுக்கிக்கிட்டே போறான். இவனை எப்படி அடக்குறதுன்னே தெரியலையடா. நாம அந்த கூலிப்பட ஆள்கிட்ட பேசினதை தெரிஞ்சுக்கிட்டதாலதான் 1 கோடியே 2 கோடி ஆகிட்டான். இல்லனா அவன் அந்த 1 கோடியிலே நின்றுப்பான். என்ன துர்கா மேடம், நான் பாலா தம்பி சுரேஷ் பேசுறேன். அண்ணன் ஒரு கேஸ் விஷயமா உள்ள போயிருக்காரு. அண்ணன் போன் என்கிட்ட தான் இருக்குது. அண்ணன் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் பேச்சு மூச்சியே காணோம். யாரையோ போட்டு தள்ளன்னு அண்ணன் கிட்ட சொன்னீங்களாமே, அது என்னாச்சு? உங்க அண்ணன் இப்படி பச்சை துரோகம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் நான் எப்படி உன் அண்ணன் கிட்ட பேசுவேன்? என்னது, அண்ணன் துரோகம் பண்ணிட்டாரா? நான் ஒருத்தனை போட்டு தள்ளணும்னு சொன்னத உன் அண்ணன் அவங்கிட்டயே போய் சொல்லியிருக்கான். இது துரோகம் இல்லையா? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீங்க யாரோ ஒருத்தனை போட்டு தள்ளணும்னு மட்டும்தான் என் அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கீங்க. அவன் யார் என்னன்னு சொல்லியாம, யாருன்னே தெரியாத ஒருத்தனை என் அண்ணன் தேடி கண்டுபிடிச்சு போய் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லுவாரா? எங்களுக்கு பணம் வர்றதுதான் முக்கியம்னு நினைப்போமா? இல்ல